ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி சம்பா புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதில் தான் நம்ம சாதம் வடிச்சுக்க போகிறோம். முருங்கைக்கீரை துவரனும் கிள்ளி போட்ட சாம்பாரும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த அரிசியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வடிச்சுக்கிட்டால் உங்களுக்கு நல்ல பதமாக வரும். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சாக்கில் கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை. இந்த சாம்பாருக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டுக்கணுங்க. சாம்பார் பொடி பேருக்கு 1 ஸ்பூன் தான் சேர்த்துப்போம். காரத்துக்கு மிளகாய் வத்தல் தான் ஜாஸ்தியாக போட்டுக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இதை லேசாக எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். இன்றைக்கி நான் முருங்கைக்காயும் சிறுகிழங்கும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 2 வச்சு தான் சாம்பார் வைக்க போகிறேன். இதில் 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடியிலேயே பெருங்காயத்தூள் இருக்கிறதுனால நான் தனியாக சேர்த்துக்கல. கொஞ்சமாக கட்டியாக கரைச்ச புளி, தேவையான அளவுக்கு தண்ணி, இதோட கல்லுப்பு சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். காய் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை இதோட சேர்த்துடலாம். இந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கு நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. பருப்பு சேர்த்து நல்ல ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச பிறகு நம்ம இறக்கிடலாம். முருங்கைக்கீரை துவரனுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, உளுந்த பருப்பு, 1 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் காஞ்ச மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டுக்கோங்க. இதில் நல்ல கழுவி வச்ச கீரை சேர்த்துடலாம். கொஞ்சமாக, கீரைக்கு நிறைய தண்ணி தேவையில்லை. மற்ற கீரையை விட முருங்கைக்கீரைக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கீரைக்கு ஒரு 2 துண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 3 சின்ன வெங்காயம், ஒரு 1 ஸ்பூன் ஜீரகம், இது சேர்த்து நம்ம மிக்சியில் குறைன்னு தட்டிக்கணுங்க. கீரை வெந்தாக்கில் நம்ம இதை சேர்த்து புரட்டி விட்டுறலாம். தேங்காய் ரொம்ப முருகலாக புரட்டணும் அப்படின்னு இல்லைங்க. லைட்டாக அந்த பச்சை வாடை போய் இல்லை கீரையோடு சேர்ந்தாலே உங்களுக்கு போதும், நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிளான லஞ்ச் மெனு தயாராகிடுச்சு. இது சிம்பிள் மட்டும் இல்லை, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.